முதல் சொல். இடம். ஆ? இடம். இடம். இம்சை. இம்சை. இது காலிறுதி சுற்று. இம்சையெல்லாம் முதல் 2-3 நிலைகளில் வேணா கொடுப்போம். இப்போ காலிறுதி சுற்றுக்கு நான் இம்சையெல்லாம் கொடுக்க முடியுமா? இது இன்னும் ஒரு நல்ல சொல் இருக்கிறது. அழகான தமிழ் சொல். செய்யுளில் வரும், குறளில் வரும், பழந்தமிழில் உள்ளது. உங்க அணியினரை கேட்போம். கள்ளக்குறிச்சி ஏகேடி, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இம்மை. இம்மை. அதுதான் சொல் என்று நான் நினைக்கிறேன். எங்க பார்ப்போம். உங்களுக்கு வாழ்த்துகள். அக்கா அக்கா தான் இல்ல இல்லையா? ஏய், ஆமா, நீ சொல்லணும். சரி, இம்மைனா என்ன பொருள்? சொன்னவங்களை கேட்டு சொல்லு. எனக்கு யாருக்கு தெரியும்? சொல்லு, தெரிஞ்சதே பெரிய விஷயம். இங்க தெரிந்த போட்டியாளர்கள் யாராவது சொல்லுங்க. இப்போது நினைக்கிறியா? ஆமா, அது ஒரு பாதி பொருள். அதுதான். மற்றவர்கள் யாராவது போட்டியாளர்கள்? இப்பிறவி. இப்பிறவி, அதாவது ஆன்மா என்கிற ஒரு அம்சத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள், இறை நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன நம்புறாங்க? இந்த வாழ்க்கை ஒன்று உண்டு, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. இது இம்மை, அது மறுமை. அதான் இம்மை. இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி. நாகம். நாகம். நடிகை. நடிகை. இது நான் நெடில் எழுத்துல கொடுக்க முடியாது. வேற சொல் சொல்லுங்க. நான்கை. நான்கையா? நான்கை. அவங்க நான்க அப்படியே மாத்திட்டாங்க. நான்கை. நான்கைக்கும் சரியான விடை இல்லை. கால வரையறை முடிந்தது. உங்க அணியினர் கேளுங்க என்ன சொல்லா இருக்கலாம்னு. நாழிகை. பாருங்க என்ன சொல் என்று. நாழிகை என்றால் 1.5 மணி நேரம். ஆமா, சரி. அடுத்த சொல் உங்களுக்கு அருமையாக வாய்க்க நான் வேண்டுகிறேன். குடம். குடம். குமிழ். குமிழ். 8 மதிப்பெண்கள்.